نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله سبحانه وتعالى في كتابه العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وفي الآية الأخرى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்து அல்லாஹ்வின் பெரும் அருளால் அவனால் நம் மீது சுமத்தப்பட்டுள்ள ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடும் இருக்கிறோம். நாம் செய்கின்ற இந்த அமலுக்கும் ஏனைய அமல்களுக்கும் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்கூலிகளை வழங்கிடுவானாக, நம் பாவங்களை மன்னித்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருந்திட வேண்டும் என்ற தலையானதோர் உபதேசத்தினை உங்களுக்கும் எனக்கும் செய்து கொண்டவனாக இந்த ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இயந்திரத்தனமான நம்முடைய நவீன யுகத்திலே பொருளை சேர்ப்பதற்கும் சொத்துக்களை குவிப்பதற்கும் பேர் ஆர்வம் காட்டுகிற மனித சமுதாயம், அதிலும் குறிப்பாக மறுமையை நம்பி அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமுதாயமான நாம் மறுமைக்கான சேமிப்பில் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் இருக்கிறோம். அப்படித்தானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல கேள்விகளை நம்மிடத்திலே தொடுக்கிறான். நிரந்தரமான வாழ்க்கைக்காக நீங்கள் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள்? அடியார்களே, சிந்தித்து பாருங்கள்.
நிரந்தரமான அந்த மறுமை வாழ்க்கைக்காக நீங்கள் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள், எதை நீங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். ஆனால் நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்திலே இஸ்லாமிய சமுதாயமான நாமும் விதிவிலக்கு இல்லாமல் உலக மக்களே எதை நோக்கித்தான் வேக நடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், விவேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் உலக தேடலை நோக்கித்தான். பெரும்பான்மையான மக்கள் உலக தேடலை நோக்கித்தான் தங்களுடைய பயணத்தை அமைத்திருக்கிறார்கள். அதில் தான் தங்களுடைய நேரங்களையும் அவர்கள் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உலக தேடலுக்காக, உலகத்தின் பொருளாதாரத்திற்காக அயல் நாடுகளில் சென்று கூட அவர்களின் ஆயுளை செலவிடுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார்கள். இதை மறுத்து பேச முடியாது. இதற்கு இரண்டாம் கருத்து இருக்க முடியாது. நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டிஸ், விலை உயர்ந்த மதிப்பு வாய்ந்த பொருட்களாக எவைகள் பார்க்கப்படுகிறது? மண்ணும் பொன்னும் தான். நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்திலே உயர்ந்த பொருட்களாக, மதிப்பு வாய்ந்த பொருட்களாக, விலை உயர்ந்த பொருட்களாக எல்லா மனித உள்ளங்களும் ஆசைப்படுகிற, எல்லா மனித உள்ளங்களும் அடைய முயற்சிக்கிற பொருட்களாக எவைகள் பார்க்கப்படுகிறது என்றால் மண்ணும் பொன்னும் தான். அதற்காகத்தான் அதற்கு ஏகப்பட்ட கிராக்கி. எங்கு பார்த்தாலும் விளம்பரங்கள், ரியல் எஸ்டேட், எங்கு பார்த்தாலும் ரியல் எஸ்டேட் விளம்பரங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. எங்கு பார்த்தாலும் தங்க விளம்பரங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலே நாம் எதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த மண்ணுக்கும் பொண்ணுக்கும் தான். ஏனென்றால் நாளை பின்ன நாம் வளர்க்கிற புள்ள நம்மளை கைவிட்டாலும் இதை சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். இன்னைக்கு தொழுகைக்காக ஒரு மனைவி தன் கணவனை ஊக்கப்படுத்துகிறாரோ இல்லையோ, இந்த பொன்னையும் மண்ணையும் குவிப்பதற்காக, சேகரித்துக் கொள்வதற்காக கணவன்மார்களை மனைவிமார்கள் ஊக்கப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எல்லா வீடுகளிலும் நடக்கக்கூடியது தான். 11 மணி வரை 12 மணி வரை வேலை பார்த்து வருகிற கணவர்கள் விஷயத்திலே மனைவிமார்கள் பரிதாபப்படுகிறார்கள். ஆனால் அந்த பரிதாபம், அவன் கூடுதலாக வேலை பார்த்து 11 மணி 12 மணி திரும்பினாலும் பிரச்சனை இல்லை, மாத ஊதியம் சற்று கூடுதலாக கிடைக்கும். ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு ஒருத்தன் அலுவலகத்தில் இருந்து வேலையில் இருந்து திரும்பி வந்துட்டான் என்றால் குறிப்பிட்ட சம்பளம் தான். அதுவே கூடுதலாக அலுவலகத்திலே வேலையிலே 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூடுதலாக வேலை பார்த்தான் என்றால் அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஓட்டி கிடைக்கும். சம்பளத்துக்கு மேல் கொஞ்சம் ஊதியம் கிடைக்கும். அப்ப அந்த ஊதியத்தை பார்க்கின்ற அந்த மனைவிக்கு, சரி கணவன் களைச்சி போய் வந்தாலும் பிரச்சனை இல்ல, 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட உழைச்சிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்ல, மாத ஊதியம் கொஞ்சம் ஓட்டி பார்த்தா காசு அதிகமா கிடைக்கும்ல, கொஞ்சம் கொஞ்சமா மாசம் சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா, நகை நட்டையை சேர்த்துக்கிட்டோம்னா நாளை பின்ன நமக்கு உதவும்ல. அப்போ தன்னுடைய கணவனை மனைவிமார்கள் கூடுதலாக வேலை பாருங்கள், 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்க ஆபீஸ்லயே கடந்தாலும் பிரச்சனை இல்ல, அதிகமா சம்பாதிச்சுட்டு வாங்க என்று ஆர்வப்படுத்துகிற அந்த மனைவிமார்கள் அதே காலை வேளையில் ஃபஜ்ர் நேரத்திலே பாங்கு ஒலிக்கப்படுகிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹுதான் மிகப்பெரியவன், அல்லாஹுதான் மிகப்பெரியவன். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், உங்கள் உறக்கம் சிறந்ததல்ல, உங்கள் தூக்கம் சிறந்ததல்ல, தொழுகைத்தான் சிறந்தது, தொழுகைத்தான் உயர்வானது. அப்போ அல்லாஹுதான் பெரியவன், உறக்கமோ உலக வாழ்வையோ பெரிதல்ல என்ற அடிப்படையிலே தன் கணவனை எழுப்பி அனுப்பக்கூடிய மனைவிமார்கள் எத்தனை பேர்? ஏமா ஃபஜ்ருக்கு டைம் ஆச்சு, தொழுகைக்கு டைம் ஆச்சு, உன் புருஷனை அனுப்பி விடமா, அவர் நைட்டு 11 மணிக்கு தான் வந்தார், 12 மணிக்கு தான் வந்தாரு, கலர்ச்சி போய் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, எப்படி நான் எழுப்புறது? அப்ப உலக வாழ்க்கைக்காக, உலக பொருளாதாரத்திற்காக, உலக தேடலுக்காக கணவன்மார்களை ஊக்குவிக்கக்கூடிய மனைவிகள் இருக்கிறார்கள். ஆனால் தொழுகைக்காக, இபாதத்திற்காக ஊக்குவிக்காத மனைவிகளைத்தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த உதாரணங்கள் நமக்கு எதை எடுத்து இயம்புகிறது என்றால், இஸ்லாமிய சமுதாயம் உட்பட உலக பொருளாதார தேடுவதில் தான் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, மறுமையை நம்பி அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் எழ வேண்டிய சிந்தனைகள் என்ன? ஒவ்வொரு நாளும் உதிக்க வேண்டிய, ததும்ப வேண்டிய எண்ணங்கள் என்ன? நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும்? நம்முடைய வீரமாக இருக்கட்டும், நம்முடைய முயற்சியாக இருக்கட்டும், நம்முடைய உழைப்பாக இருக்கட்டும், அதில் பெரும் பங்கை எதற்காக நாம் செலவிட வேண்டும்? யோசித்து பாருங்கள். இன்று உலகத்தின் பொருளாதாரத்திற்காக ஒரு வீட்டை கட்ட வேண்டும், ஒரு நிலத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக
மனைவியை பிரிந்து, மக்களை பிரிந்து, பெற்றோர்களை பிரிந்து, அயல் நாட்டில் கடந்து வாடி வதங்கி சம்பாதித்தை ஊருக்கு அனுப்பி வச்சு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு வந்து ஒரு சொந்த வீட்டை கட்டி அதுல இருக்கிறாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு உங்களுடைய ஆயுள் பெரும்பகுதியை 15 வருஷம் 20 வருஷம் உங்கள் மனைவியை பிரிந்து, உங்கள் மக்களை பிரிந்து, உங்கள் பெற்றோர்களை பிரிந்து, உங்கள் ஊரை பிரிந்து, உங்கள் உறவினர்களை பிரிந்து வெளிநாட்டில் உங்களுடைய ஆயுளை செலவிட்டு சம்பாத்தியத்தையும் பொருளாதாரத்தையும் திரட்டி ஊர்ல ஒரு வீடு கட்டினீங்களா இல்லையா? அந்த வீட்டை நாம் நிரந்தரமா இருந்துட முடியுமா என்ன? அந்த வீடு நாம் நிரந்தரமா வாழ்ந்துருவோமா என்ன? வீடு கட்டி முடிச்ச பிறகு இளமையெல்லாம் அங்க தொலைச்சி, ஆயுளையெல்லாம் அங்க தொலைச்சி, கடைசி 50 வயசுல ஊருக்கு திரும்பி சொந்த வீட்டுல அதிகபட்சமா 5 வருஷம் 10 வருஷம், அதுக்கு பிறகு நம்முடைய வாரிசுகள் அதை அனுபவிக்க போகிறார்கள். சொந்த வீட்டுக்கு ஆசைப்படுவது தவறல்ல, சொந்த வீடுகளை எழுப்புவது தவறல்ல. ஆனால் அந்த சொந்த வீடுகளை ஆசைப்படுவதும் சொந்த வீடுகளை எழுப்புவதும் இபாதத்துகளை விட்டு நம்மளை திருப்பி விடக்கூடாது. இன்றைய சூழல் அப்படித்தான் இருக்கிறது. சொந்த வீட்டிற்காகவும் சொத்துக்களை குவிக்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் எடுக்கிற முயற்சி, நாம் எடுக்கிற உழைப்பு இபாதத்துக்களை விட்டும் அல்லாஹ்வின் நினைப்பை விட்டும் நம்மளை பாரதூரமாக பாராமுகமாக ஆக்கிவிட்டது. அதைத்தானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், லா துல்ஹீக்கும் அம்வாலுக்கும் வல் அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வின் நினைப்பை விட்டு, இபாதத்தை விட்டு, தொழுகையை விட்டு, அமலை விட்டு, மார்க்க சிந்தனையை விட்டு, மறுமை சிந்தனையை விட்டு உங்கள் பொருளாதாரம் உங்களை என்ன செஞ்சிட வேண்டாம், திசை திருப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதற்கு ஏற்றார் போல்தான் இன்று பெரும்பான்மையான மக்களுடைய பயணம் இருக்கிறது. ஊர்ஜிதமாக நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்ப அன்பு சகோதரர்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எல்லாரும் சொந்த வீடு கட்டி இருக்கிறாங்க, நாம சொந்த வீடை கட்டணும், நிலத்தை வாங்கி போடணும், ஆசைப்படுவதில் தவறல்ல. ஆனால் அந்த ஆசை மறுமை சிந்தனை விட்டு நம்மளை திசை திருப்பி விடக்கூடாது. ஆனால் இன்று மக்களின் நிலைமை நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும் என்பதற்காக தொழுகையை பாழாக்கி விட்டார்கள். பள்ளிவாசலின் தொடர்பை அறுத்து கொண்டார்கள். அல்லாஹ்வின் நினைப்பில்லாமல், மறுமையின் நினைப்பில்லாமல் உலக பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர் செல்லக்கூடிய இந்த ஆயுளில், இந்த ஆண்டுகளில் தொழுகை இல்லாமல் போய்விட்டது, அமல் இல்லாமல் போய்விட்டது, பள்ளிவாசலோடு உண்டான தொடர்பு அறவே இல்லாமல் போய்விட்டது. இப்படி ஓடி சாடி கஷ்டப்பட்டு உழைத்து உறவினர்களை பிரிந்து அயல் நாட்டில் வெந்து அங்கே இருந்து பொருளாதாரத்தை திரட்டி கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை எழுப்பி அதுல எத்தனை வருஷம் நிரந்தரம் வாழ்ந்துட முடியும்? 5 வருஷமோ 10 வருஷமோ, அதுக்கு பிறகு யாரோ அனுபவிக்க போறார். அது மாத்திரமா? அந்த வீடுகளில் நாமும் நிரந்தரமாக வாழப் போவது அல்ல, அந்த வீடு தான் நமக்கு நிரந்தரமா? யோசித்து பாருங்கள். எத்தனை உதாரணங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகம் முழுவதும் ஏற்படுத்தி காட்டுகிறான். கோடிகளை கொட்டி அண்டர் கிரவுண்ட்ல வீடு கட்டுறாங்க. இன்னைக்கு ஒருத்தன் வீடு கட்டுறாங்கன்னா எஸ்டிமேட் லட்சத்துக்குள்ள கிடையாது, கோடி தான். நான் வீடு கட்ட போறேங்க, எவ்வளவு எஸ்டிமேட்? கோடி. 1 கோடியே 10 லட்சம், 1 கோடியே 20 லட்சம், இப்படி கோடிகளை கொட்டி வீடுகளை எழுப்புகிறார்களே, அண்டர் கிரவுண்டிலும் கட்டுகிறார்களே, வானளவு உயர்த்தி மனிதர்கள் எல்லாம் வாய் மேல் கை வைத்து அப்படியே பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே, இந்த வீடாவது நிலையானதா? எத்தனையோ சுனாமி பெருக்கெடுப்பின் மூலமாக வானளவு உயர்த்தி கட்டப்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரமட்டமாக்கி காண்பித்தானா இல்லையா? குஜராத்தில் ஏற்பட்ட பூகம்பங்கள், வானளவுக்கு கட்டப்பட்ட உயர்ந்த மாளிகைகள், வானளவுக்கு கட்டப்பட்ட பங்களாக்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரமட்டமாக்கி காண்பித்தான். எதற்காக இந்த உதாரணங்கள்? நீங்கள் மண்ணை நம்பி இருக்காதீர்கள், பொன்னை நம்பி இருக்காதீர்கள், மாளிகை நம்பி இருக்காதீர்கள். இது நிரந்தரமற்றது, இது நிலை இல்லாதது, அதுவும் உங்களுக்கு நிலை இல்லை, நீங்களும் அது நிலையாக வாழப்போவதில்லை. ஆகவே என் அடியார்களே, நீங்கள் மறுமைக்கு ஆசைப்படுங்கள். வல் தன்துரு நஃப்ஸும் மா கத்தமத் லிகதீன். மறுமையை குறித்து, மறுமைக்காக நீங்கள் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள், மறுமைக்காக நீங்கள் எதை சேகரித்து வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த சிந்தனை தான் முன்னோரிடத்தில் இருந்தது. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரையெல்லாம் சிலாஹித்து சொல்லி காண்பிக்கிறானோ அவர்களிடத்தில் இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் குர்ஆனிலே ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறான். என்றாவது நாம் எடுத்து படித்திருப்போமா, படித்திருந்தும் கூட சிந்தித்திருப்போமா என்பது சந்தேகம் தான். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உவமைகளை கூறுகிறான், உதாரணங்களை காட்டுகிறான். என்றால் எதற்காக? நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. உதாரணங்களை சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு படிப்பினைகளை சொல்கிறான். ஆனால் நாம் படிப்பினைகளை பெறுகிறோமா? யோசித்து பாருங்கள். وَضَرَبَ اللَّهُ مَثَلًا لِلَّذِينَ آمَنُوا امْرَأَتَ فِرْعَوْنَ. ஃபிரௌனின் மனைவியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களே உங்களுக்கு உதாரணமாக காட்டுகிறான். ஃபிரௌனின் மனைவியை
மூமின்களே உங்களுக்கு உதாரணமாக காட்டுகிறான். எந்த விஷயத்திலே? இது காலத் ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, அவர்கள் சொன்னார்கள், யா இறைவா, எனக்கு உன்னிடத்திலே சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டித்தா என்று அவர்கள் இறஞ்சினார்களே, அவர்கள் துவா செய்தார்களே. அதில் மூமின்களே, ஒட்டுமொத்த மூமின்களே, உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். உங்களிடத்திலே ஒண்ணும் இல்லை, ஆனால் அதை தேடி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் காலத்தையும் ஆயுளையும் அதற்காக செலவிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஃபிரௌனின் மனைவிடத்திலே எல்லாம் இருந்தது. கோட்டையில் இருந்தது, கோபுரங்கள் இருந்தது, எல்லா விதமான ஆடம்பர வாழ்க்கையில் இருந்தது. ஆணை பிறப்பித்தால் அதை செய்வதற்கு ஆயிரக்கணக்கான சேவகர்கள் இருந்தார்கள். சுபகோபோகமான வாழ்க்கை. மிஸ்ரே அவர்கள் ஆட்சியின் கீழ் இருந்தது. எகிப்தே அவர்களின் அரசாங்கத்தின் கீழ் இருந்தது. எகிப்தின் ராணி என்ற அந்த கர்வத்தோடு, எகிப்தின் ராணி என்ற அந்தஸ்தோடு இருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் தான் மூசா வருகிறார்கள். உண்மையான கொள்கையை கொண்டு வருகிறார்கள். அந்த கொள்கையை தன் கணவன் மறுத்த போதிலும் கூட மூசா அவர்களின் வார்த்தையில், அவர்கள் சொல்கிற கொள்கையில் உண்மை இருந்த பொழுது அதை ஃபிரௌனின் மனைவி அவர்கள் ஏற்று முன்வந்தார்கள். அப்போது சொன்னார்கள், யா இறைவா, இந்த மூசா அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த கொள்கையை நான் ஏற்றேன் என்றால் கோட கோபுரத்தில் இருக்கக்கூடிய நான் தெருக்கோடிக்கு செல்ல நேரிடும். அந்த கொள்கையை நான் ஏத்துக்கலன்னா ராணி தான், ராணி போல வாழ்வெல்லாம் இல்ல, ஆக்சுவலி அசல்லே நான் ராணி தான், ராணியாகவே நான் இருந்திருப்பேன். ஆனால் அவருடைய கொள்கையை நான் ஏற்ற விஷயம் என்னுடைய கணவனுக்கு ஃபிரௌனுக்கு தெரிந்துவிடும் என்றால் கோட கோபுரத்தில் உச்சியில் இருக்கக்கூடிய நான் தெருக்கோடிக்கு செல்ல நேரிடும். ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஏன்? எனக்கு நன்றாக தெரிந்து விட்டது, இது அழிந்து ஒடிய போகக்கூடியது, இது நிரந்தரமற்றது, இது நிலையற்றது. நிரந்தரமான நிலையான அந்த சொர்க்கத்திலே எனக்கு வீட்டை தாயா அல்லாஹ் என்று அவர்கள் துவா செய்தார்களே, அதிலே முஃமின்களே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் என்றால், அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கவனம் செலுத்த வேண்டாமா? படிப்பினை பெற வேண்டாமா? எல்லாம் இருந்தது, அனைத்தையும் துறந்து விட்டு அல்லாஹ்விற்காக, அவனுடைய மார்க்கத்திற்காக முன் வந்தார்கள். ஆனால் இன்று நம்மிடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் அதை தேடி, அதை நாடி, அதை ஆசைப்பட்டு அதை பெற வேண்டும் என்ற முயற்சியிலே எல்லாத்தையும் விட்டுவிட்டோம். தொழுகை விட்டுவிட்டோம், பள்ளிவாசலோடு உண்டான உறவை விட்டுவிட்டோம், மார்க்க சேவையை விட்டுவிட்டோம், மனித நேயத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு முஸ்லீம் இருக்கக்கூடிய பொறுப்புகளை நாம் மறந்து விட்டோம். இன்னும் இது போன்று எவ்வளவோ சொல்லிக் கொண்டு போகலாம். ஆக அந்த அடிப்படையிலே அன்பு சகோதர சகோதரிகளே, குர்ஆனிலே ஸஹீஹ் சொல்லப்பட்டிருக்கிற வரலாறை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்போம் என்றால், அவரின் தோழர்களை பார்ப்போம் என்றால், அவர்கள் உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு, உலகத்தினுடைய பொருளாதாரத்திற்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரவே இல்லை. அவர்கள் முக்கியத்துவம் தந்ததெல்லாம், அவர்கள் முயற்சித்ததெல்லாம் அந்த மறுமை, அந்த மறுமையிலே நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த வீட்டை பெறுவதைத்தான். இவ்வாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களை அழைத்து வைத்து ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன செய்தி? இன்ன ஃபில் ஜன்னதி லகுர்ஃபன், என் அருமை தோழர்களே, சொர்க்கத்திலே சில வீடுகள் உண்டு. எப்படிப்பட்ட வீடுகள் தெரியுமா? யுரா பாத்தினுஹா மின் ஸாஹிரிஹா, வெளியில இருந்து உள்ளே பார்க்கலாம், வ யுரா ஸாஹிருஹா மின் பாத்தினிஹா, உள்ளே இருந்து வெளியே பார்க்கலாம். இப்படிப்பட்ட கண் கவருகிற கண்ணாடி மாளிகைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்ற தகவலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மறுமையில சில மாளிகைகள் உண்டு. எப்படிப்பட்ட மாளிகை? உள்ள இருந்தா வெளியே பார்க்கலாம், வெளியே இருந்தா உள்ள பார்க்கலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த கண் கவருகிற மாளிகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான் என்று சொன்ன உடனேயே சஹாபாக்களுடைய ஆர்வத்தை பாருங்கள். சொர்க்கத்தை பற்றி சொல்லிட்டே இருங்க, நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இல்லை, சொர்க்கத்தை பற்றி சொல்லட்டும், நாம கேட்கட்டும், அப்படி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவலை சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் எப்படி ஆர்வப்படுகிறார் பாருங்கள். உடனே அபூ மூஸா அஷ்அரி என்ற சஹாபி எழுந்து கேட்கிறார், லீமன் யா ரசூலல்லாஹ், கண் கவருகிற கண்ணாடி மாளிகையில் இருப்பதாக சொன்னீர்களே, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்காக சித்தப்படுத்தி இருக்கிறான்? எப்படி இருந்தால் அதை பெற முடியும்? என்ன குவாலிஃபிகேஷன், என்ன தகுதி வேண்டும்? அந்த சொர்க்கத்தில் அந்த கண்ணாடி மாளிகையை பெறுவதற்கு என்ன தகுதி வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று அந்த அபூ மூஸா அல் அஷ்அரி என்று எழுந்து கேட்டார் என்றால், சஹாபாக்களுடைய ஆர்வம் அதுவாக இருந்துச்சு. சொர்க்கத்தை அதை பெறணும், இதை பெறணும், நிரந்தரமான வீட்டை பெறணும் என்பதில் தான் அவர்கள் ஆர்வப்பட்டிருக்கிறார்கள். உள்ளத்தில் குமரிகள், உள்ளத்தின் எண்ணங்கள் அதை குறித்தே ஓடிக்கொண்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி? அல் ஜன்னத்து பனாஉஹா லபனத்து மின் ஃபில்லா, சொர்க்கத்தின் மாளிகையில் எதால் கட்டப்பட்டது தெரியுமா? அது தங்கத்தினால் கட்டப்பட்டது. சொர்க்கத்தின் மாளிகை
தங்கத்தினால் கட்டப்பட்டது. அதே போன்று சொர்க்கத்தின் மாளிகைகள் வெள்ளியால் கட்டப்பட்டது. இன்று நாம் அலைமோதுகிறோம், ஆசைப்படுகிறோம், இபாதத்துகளை பாலடித்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக? கல்லினாலும் மண்ணினாலும் கட்டப்படுகிற வீடுகளுக்காக. அப்படிதானேங்க? இன்னைக்கு வீட்டை என்னத்தான் கோடியில போட்டு கொட்டினாலும் எதை வச்சுதான் கட்டிட முடியும்? கல்ல மண்ணை வச்சுதான் கட்ட முடியும். அதேபடியா தங்கத்தினாலேயே ஒருத்தர் பொருள் வச்சிருக்கிறார், ஒரு பேனா வச்சிருப்பார், பெரிய கோடீஸ்வரர், உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர் என்று சொல்லப்படக்கூடியவர் கூட தங்கத்தினால பேனா வச்சிருப்பாரு, தங்கத்திலே வேற ஏதாவது ஒரு பொருளை வச்சிருப்பாரு. தங்கத்திலேயே வீடு கட்டிட முடியுமா? இல்ல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சொர்க்கத்தின் மாளிகை எதாவது கட்டப்பட்டது தெரியுமா? தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் கட்டப்பட்டது. கொஞ்சம் யோசிப்போமே, இன்னைக்கு 1 கிராம் தங்கம் எவ்வளவுங்க? இன்னைக்கு பாமர மக்களால், நடுத்தர மக்களால் 1 சவரன் தங்கம் வாங்கினா 1 வருஷம் அவர் சேவ் பண்ணாத சேமிச்சாதான் முடியும். வைத்த கட்டி வாயை கட்டி அவர் சிறுக சிறுக சேமித்தால் தான் 1 பவுன் நகை, 1 சவரன் தங்கத்தையே 1 வருஷத்திற்கு பிறகுதான் வாங்க முடியும் என்றால் சொர்க்கத்தின் மாளிகை தான் கட்டப்பட்டது. சொர்க்கத்தின் மாளிகையே தங்கத்தினால் கட்டப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், ஓ முலாத்துஹா அல் மிஸ்குல் அத்ஃபர், அந்த சொர்க்கத்திலே எப்பொழுதும் கஸ்தூரி மனம் கமழ்ந்து கொண்டே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வீடுகள் எப்படிங்க இருக்குது? இன்னைக்கு மாசான மல்லிகை ஜாமானுக்கு பட்ஜெட் போடுறோம், பொருட்களை எழுதி அனுப்புறோம். எழுதி அனுப்பும் போதே என்ன பண்றோம்? ரூம் ஸ்ப்ரே எழுதி அனுப்புறோமா இல்லையா? எதுக்கு ரூம் ஸ்ப்ரே? ஏன் ரூம் ஸ்ப்ரே அடிக்காம ரூம்ல இருக்க முடியாது? ஒரு கிராமப்புற பகுதியா என்றால், சுகாதாரமான பகுதியா இருந்தால் பரவாயில்லை. இதே நகர்ப்புற பகுதியாக இருந்தால் நெருக்கி நெருக்கி வீட்டை கட்டியிருப்பாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட வீடுகளில் காற்று வசதி புகாத அந்த வீடுகளில ரூம் ஸ்ப்ரே அடிக்காம இருக்க முடியாது. அடிக்காம இருந்துட்டோம்னா நாத்தடிச்சிடும். அவர் சுராலிதான் சொல்கிறார்கள், சொர்க்கத்தின் வீடுகள் எப்படிப்பட்டது தெரியுமா? அங்கு எப்பொழுதும் சதா கஸ்தூரி மனம் கமழ்ந்து கொண்டே இருக்கும். மேலும் அந்த சொர்க்கத்தின் வீடுகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்துக்களையும் பவளங்களையும் பொதித்து வைத்திருப்பான். இன்னைக்கு கொஞ்சம் வீட்டை கிராண்டா கட்டணும்னா அதிகபட்சமா என்ன பண்ணுவாங்க? தரையில போற டைல்ஸ் செவுத்து ஒட்டி இருப்பாங்க. எல்லாரும் அப்படியே ஆச்சரியமா பார்க்கணும், வீடு எப்படி கட்டிருக்காரு பாருங்க அப்படின்ட்டு மூக்கு மேல கையை வச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்கு காசை கொட்டி என்னதான் பண்ண முடியும்? தரையில போற டைல்ஸ் செவுத்துல பாதி அளவுக்கு வச்சிருப்பாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், சொர்க்கத்தின் மாளிகை பொறுத்த வரைக்கும் அங்கே எவைகள் பொதிக்கப்பட்டிருக்கும் தெரியுமா? முத்துக்களும் பவளங்களும். முத்துங்களையும் பவளங்களையும் எத்தனை பேர் பார்த்திருப்போம்? விலை உயர்ந்த நவரத்னங்கள், அந்த முத்துக்களும் பவளங்களும் அந்த வீடுகளிலே பொதிக்கப்பட்டு இருக்கும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வர்ணித்துக் கொண்டே இருக்கிறார்கள், மை யதுகுலுஹா இன்அம் லா யப்அஸ், அந்த வீடுகளிலே எவர் நுழைவாரோ அவர் சதா இன்பத்தை காணுவார், ஒருபோதும் துன்பத்தை காண மாட்டார். இது எந்த வீட்டுலங்க இருக்கு? சொர்க்கத்தின் வீடு நீங்கள் நுழைந்து விட்டால் அங்கே சதா இன்பத்தை நீங்கள் காணுவீர்கள், ஒருபோதும் துன்பத்தை நீங்கள் காண மாட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். இது எந்த வீட்டுல பார்க்க முடியுது? என் வீட்டுல நிம்மதி இல்ல, என் வீட்டுல சந்தோஷம் இல்ல, பிரச்சனை, சண்டை, இப்படிதானே புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். ₹1,00,000 சம்பளம் வாங்குற வீட்லயும் சண்டை தான், ₹10,000 சம்பளம் வாங்குற வீட்லயும் சண்டை தான், கோடி ரூபாய் சொத்துக்களுடைய வீட்லயும் சண்டை தான். அப்போ பிரச்சனைகளும் சண்டைகளும் குவிந்த வீடுகள் தான் இருக்குது. வேலையை முடிச்சு இன்னைக்கு வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க. வேலையை முடிச்சு வீட்டுக்கு போக வேண்டியதானப்பா. வீட்டுக்கு போனா நான் ஒண்ணு சொல்லுவேன், அவன் ஒண்ணு சொல்லுவா. சண்டை வரதுக்கு நான் லேட்டா போனேனா, சாப்பிட்டனா, படுத்தனா, அப்படியே கால் எஞ்சி ஓடி வந்தனா, பிரச்சனை இல்லாத வேலை. அப்படிதானே பல பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு எதுங்க தெரு ஃபுல்லா டீ கடை வந்து நிக்குது? தெருவுக்கு தெரு டீ கடை. வீட்டுல டீ தூள் இல்லையா, பால் இல்லையா, போட்டு தர ஆள் இல்லையா? தெருக்கு தெரு டீ கடை. ஏன் டீ கடையில் அதிகமாக நேரத்தை கழிக்கிறார்கள் வீட்டில் கழிப்பதை விட? காரணம் என்ன? வீட்டில் அவர்கள் தேடுகிற நிம்மதி இல்லை, வீட்டில் அவர்கள் தேடுகிற சந்தோஷம் இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், சொர்க்கத்தின் வீடுகளில் நீங்கள் சதா இன்பத்தை காணுவீர்கள். வயஹுலுது லா யமூத், அந்த வீடுகளில் நீங்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பீர்கள். அதுதான் பாயிண்ட். அந்த வீடுகளில் நீங்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பீர்கள், ஒருபோதும் மரணிக்க மாட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், லா துபுலா சியாபுஹும், உங்கள் ஆடைகள் அங்கே புழுதி அடையாது. உங்கள் ஆடைகள் அங்கே புழுதி அடையாது. ஒரு நாளைக்கு மேல ஒரு ட்ரெஸ் போட முடியுமா? ஒரு நாளைக்கு மேல ஒரு ட்ரெஸ் போட முடியுமாங்க? அந்த அளவுக்கு அழுக்கிலையும் தூசியிலும் தான் நாம் புரண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், சொர்க்கத்திலே உங்களுடைய ஆடைகள் புழுதி அடையாது. வலா யஃபுனா ஷிபாபுஹும், உங்கள் முதுமை, உங்கள் இளமை முதுமை அடையாது.
உங்கள் இளமை முதுமை அடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தின் வீட்டை குறித்து அப்படியே சிலாகித்து சிறப்பித்து சொல்லி காண்பித்து, அடியார்களே இதற்கு நீங்கள் ஆசைப்படுங்கள், நிரந்தரமான நிலையான உயர்வான சிறப்பான தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் கட்டப்பட்டிருக்கிற இந்த வீடுகளுக்கு நீங்கள் ஆசைப்படுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே. அப்படி என்றால் அன்பு சகோதரர்களே, அந்த வீடுகளுக்கு ஆசைப்படக்குள்ளாக நாம் இருந்திருக்கிறோமா? அந்த வீட்டை குறித்து நாம் என்றாவது யோசித்திருக்கிறோமா? அந்த வீட்டை பெற வேண்டுமே என்று என்றாவது நாம் ஏங்கி இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அப்போ இப்படிப்பட்ட உயர்வான சிறப்பான சொர்க்கத்தின் வீடுகளை, நிலையான நிரந்தரமாக வாழப்போகிற அந்த வீடுகளை நாம் பெற வேண்டும் என்றால் எல்லாத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரம் போன கத்தி கொடுத்துருவான். உலகத்தில் 10க்கு 10 ரூம் போடணும்னாவே நீ 1.5 லட்சம் 10 லட்சம் செலவாகுது. உலகத்தில் 10க்கு 10 ரூம் போடணும்னாவே சிமெண்ட் விலை, ஜல்லி விலை, செங்கல் விலை, மேஸ்திரி விலை அப்படின்னு பல லட்சம் செலவாகுது. நடுத்தர வீட்டுக்காரன் ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறதுக்குள்ள படாத பாடுபட்டுறான். வீட்டுல அண்டா குண்டா சட்டி தான் மிச்சமாக தவிர எல்லாத்தையும் வித்துறான். நகை நட்டு சாமா எல்லாத்தையும் வித்து அதுக்கப்புறம் சின்ன வீட்டை கட்டி முடிக்க முடியுது. இன்னும் பல பேரால கட்டி முடிக்காம பாதிலே நிப்பாட்டி வச்சிருக்கிறான். பாருங்க, யாரெல்லாம் வீட்டு கட்ட ஆரம்பிக்கிறாங்களோ எல்லாம் அரை குறைமா நிற்கும். அங்க கடை வாங்கி இங்க கடை வாங்கி எல்லாத்தையும் வித்து கடைசியில பேங்க்காரங்கிட்ட போயிட்டு வட்டியில உளுந்து அப்படித்தான் இன்னைக்கு வீடு கட்டி முடிக்கப்படுகிறது. உலகத்தினுடைய வீடுகளுக்கு இந்த படாதபா நாம் படுகிறோம் என்றால், இவ்வளவு உழைப்பு நாம் செய்ய வேண்டியது இருக்குது என்றால், அவன் சொர்க்கத்தின் வீட்டை பெற நாம் என்ன செய்திருக்கிறோம்? சொர்க்கத்தை வீட்டை பெற வேண்டும் என்றால் அதுக்குண்டான தகுதிகள் என்ன நாம் யோசித்திருக்கிறோமா இல்லையா? அவ்வளவு உயர்வான சிறப்பான வீடுகளை இலகுவாக நம்மளால் அடைந்து விட முடியுமா? அப்போ இந்த மார்க்கத்திலே, ஷரியத்திலே அந்த சொர்க்கத்தின் வீடுகளை நீங்கள் பெற வேண்டும் என்றால் உங்களிடத்தில் சில தகுதிகள் வேண்டும், உங்களிடத்தில் சில குவாலிஃபிகேஷன் வேண்டும். அந்த தகுதிகளை வைத்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வீட்டை தருகிறான் என்று இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது தகுதி நாம் தெரிந்திருக்கிறோமா? அது அன்றாட நம்முடைய வாழ்விலை கடைபிடிக்க முடியாத இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அப்ப சொர்க்கத்தின் இப்படிப்பட்ட உயர்வான மாளிகை நாம் பெற வேண்டும் என்றால் கடுமையாக போராட வேண்டுமே என்று யாரும் என்ன செய்ய வேண்டியதில்லை, யோசிக்க வேண்டியதல்ல. சொர்க்கத்தின் மாளிகை பெற வேண்டும் என்றால் கடுமையாக உழைக்க வேண்டும் போல இருக்கிறதே என்று யாரும் யோசிக்க வேண்டியது அல்ல. மார்க்கத்தில் இலகுவான எளிமையான வழிகள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அன்றாட வாழ்க்கையை கடைபிடிக்கத்தக்க எளிமையான வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் தஹல சூக், எவர் ஒருவர் சந்தையில் நுழைகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹீ வ யுமீத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஒன்றவர் துஆ. அன்றாட சந்தைக்கு போறோமா இல்லையாங்க? எங்க ஊரெல்லாம் சந்தை மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் கூட்டுவாங்க அப்படி நினைக்க வேண்டியதில்லை. சந்தைனா என்ன? மார்க்கெட். டெய்லிக்கு மார்க்கெட் போயிட்டு வரோமா இல்லையா? கடை வீதிக்கு போயிட்டு வரோமா இல்லையா? அப்ப டெய்லி நாம் போயிட்டு வருகிற, சந்தித்துட்டு வருகிற அந்த இடத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது, நீங்கள் கடை வீதியில் நுழைகின்ற பொழுது இந்த துஆவை சொல்லுவீர்கள் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹீ வ யுமீத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த ஒன்றரை துஆவை நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் அதற்கு வெகுமதியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கதபல்லாஹு லஹு அல்ஃப அல்ஃப ஹஸனா, அவருக்கு அல்லாஹ் 1000 நன்மைகளை எழுதுகிறான். வமஹா அன்ஹு அல்ஃப அல்ஃப ஸய்யிஆ, அவரை விட்டும் அல்லாஹ் 1000 பாவங்களை மன்னிக்கிறான். வபனா லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டி தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதுக்குங்க? 1000 நன்மைகள், 1000 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சொர்க்கத்திலே ஒரு வீட்டே கட்டி தரப்படுகிறது. எதற்காக? சந்தையில் நுழைகின்ற பொழுது ஓத வேண்டிய துஆவை ஓதினால். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி மார்க்கெட் போயிட்டு வரோம், வீட்டு சாமான் வாங்குறதுக்கும் மளிகை சாமான் வாங்குறதுக்கும் எத்தனை வாட்டி போயிட்டு வரோம். போயிட்டு வருகின்ற பொழுது இந்த துஆவை ஓதக்கூடியதாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய வீட்டு பெண்கள் போகிறார்களா இல்லையா? பெண்களை வீட்டில் வைக்கணும், அதிகமா வெளியே அனுப்பக்கூடாது என்று பேசக்கூடிய நாம் தான் மார்க்கெட் வேலை என்கிட்ட சொல்லாது, அதை நீ பார்த்துக்க சொல்றாங்களா இல்லையா? மல்லிகை சாமான் வாங்குற வேலை நீ என்கிட்ட சொல்லாத, நீ பார்த்துக்க பெண்கள் அனுப்புறாங்களா இல்லையா? அப்போ சரியா சொல்லுகிற அடிப்படையிலே தங்களை பேணி பெண்கள் போயிட்டு வராங்கன்னா தப்பு இல்லை. ஆனா மேக்சிமம் ஆண்கள் முன்வந்து செயல்வதற்கு நாம் முன்வர வேண்டும். அப்போ இப்படி ஆண்களும் பெண்களும் மார்க்கெட்டுக்கு, சந்தைக்கு, கடை வீதிக்கு அலை மோதிரமா இல்லையா? ஷாப்பிங் என்ற டிசைனிங் வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டு
ஷாப்பிங்ட்டு ஃபேஷனா சொல்லிக்கிட்டு கூட போயிட்டு வரோமா இல்லையா? அப்ப போயிட்டு வருகின்ற பொழுது என்றாலும் இந்த துவாவை நாம் ஓதி வந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஓதி வரக்கூடாது இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எத்தனை பேர் ஓதுகிறோம்? நாம் ஓதுகிறோமா? நம் வீட்டு பெண்கள் போயிட்டு வருகின்ற போது ஓதுகிறார்களா? நம்முடைய பிள்ளையை அனுப்புறோமா இல்லையா? டே பாலை வாங்கிட்டு வா, டே பிஸ்கெட்டை வாங்கிட்டு வாண்டு கடைக்கு அனுப்புறோமா இல்லையா? அப்ப நம்முடைய பிள்ளைகள் ஓதக்குள்ளாக இருக்கிறார்களா? யோசித்து பாருங்கள். ஓதாதனால நமக்கு தண்டனை இல்லைங்க. ஆனா என்ன லாஸ்? எதை நாம் இழக்கிறோம்? 1000 நன்மை போச்சு, 1000 பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குமே அது போச்சு, சொர்க்கத்தின் வீடு போச்சு. அவையெல்லாம் வேண்டுமா? நீங்கள் சந்தையில் நுழைகின்ற பொழுது இந்த துவாவை ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே. அப்படி என்றால் அன்பு சகோதர சகோதரிகளே, சொர்க்கத்தின் மாளிகை பெற வேண்டும் என்றால் மலையை கட்டி இழக்க வேண்டாம். சொர்க்கத்தின் மாளிகை பெற வேண்டும் என்றால் மலையை கட்டி இழக்க வேண்டாம். சந்தையில் போகின்ற பொழுது இந்த ஒன்றரை துவாவை போயிட்டு வந்தா போதும். ஏன்? சந்தை ஷைத்தானின் கூடாரம், அல்லாஹ்வின் சாபம் இறங்கக்கூடிய இடம், பொய்யும் பித்தலாட்டமும் அரங்கேறக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் நீ அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தேன் என்றால் நீ அல்லாஹ்வின் பார்வையில் சிறந்தவன். அதற்கு அல்லாஹ் உனக்கு தரக்கூடிய வெகுமதி என்ன? 1000 நன்மை. அது கணக்கு இல்ல. 1000 என்னங்க கணக்கு பண்ணிட முடியுமா? 1000 தான் 2000 தான் கணக்கே இல்லாத நன்மைக்கு தான் அரபியில் எப்படி சொல்லப்படும் என்றால் 1000 நன்மை. அப்ப 1000 நன்மை ஓதாதனால இழந்துகிட்டு இருக்கிறோம். 1000 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அதை இழந்துகிட்டு இருக்கிறோம். சொர்க்கத்தின் மாலை கட்டி தரப்படும், அதை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அன்பு சகோதர சகோதரிகளே, இணையிலிருந்து அதை ஓதாவதாக நாம் இருந்தோம் என்றால் துவா கிதாபுகள் எல்லாம் பல உலமாக்கள் எழுதி வெளிவந்திருக்கிறது, தமிழிலே வெளிவந்திருக்கிறது. படித்த அதனுடைய பொருளை தெரிந்து அதை ஓதி சொர்க்கத்தின் மாளிகை பெறுவதற்குண்டான குவாலிபிகேஷனை, தகுதியை வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து இரண்டாவது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சத்த ஃபர்ஜதன் ஃபி ஸஃப் ரஃபஅ அல்லாஹு பிஹா தரஜா அவ் பனா லஹு பிஹா பைத்தன் ஃபில் ஜன்னah. எவர் ஒருவர் தொழுகையில் சஃபிலே நிற்கின்ற பொழுது அவருக்கும் மற்றவருக்கும், தனக்கும் மற்றவருக்கும் மத்தியிலே ஏற்படுகிற இடைவெளியை சுதாரித்து அடைத்துக் கொள்வாரோ. என்னங்க வேலை? தொழுகையில சஃபுக்கா நிக்கிறோம், சஃபுக்கா நிக்கின்ற பொழுது இமாம் என்ன சொல்லுவாங்க? ஃபவு சுஃபுஃபுக்கும் இன்ன தஸ்வியத சுஃபு மின் தமாமி ஸலா. வரிசையை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். வரிசை சரியானால் தான் தொழுகை சரியாகும். வரிசை சரியானால் தான் தொழுகை சரியாகும். சொல்லிட்டு தான் இமாம் என்ன பண்ணுவாரு? தக்பீரே கட்டுவார். முதல் ரக்காத்துல பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க, மாஷா அல்லாஹ். முதல் ரக்காத்துல பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா நிப்பாங்க. இரண்டாவது ரக்காத்துல பாருங்க, மூணாவது ரக்காத்துல பாருங்க, அப்படியே வரிசை என்ன இருக்கும்? குழந்து போய் இருக்கும். ஒருவருக்கும் இன்னொருக்கும் மத்தியிலே அவ்வளவு இடைவெளிகள் இருக்கும். ஒரு ஆள் நின்று தொழுலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு கேப் இருக்கும். ஒரு ஆள் நின்று தொழுலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு கேப் இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி நீங்கள் தொழுகின்ற பொழுது உங்களை அறிந்தோ அறியாமலோ உங்களுக்கும் அடுத்தவருக்கும் மத்தியிலே தொழுகை நிற்கின்ற பொழுது சஃபில இடைவெளி ஏற்படும் பொழுது அதை யார் சுதாரித்து அடைத்து விடுவாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டி தருகிறான். ஏன்? ஷைத்தானுக்கு மூக்கு இருப்பது. நம்ம 2 பேர் சஃப்ல நிக்கிறோமா, இணைஞ்சு சேர்ந்து நிக்கும் பொழுது ஷைத்தானுக்கு வழி இல்ல, பிரிஞ்சு நிக்கும் போது ஷைத்தான் ஊடுருவுகிறான். அப்ப ஷைத்தானுக்கு வழியிடாமல் அவனுக்கு நீங்கள் மூக்கை அறுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு வீடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்களே. எத்தனை பேர் நாம் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நம்முடைய தொழுகையுடைய 2வது மற்றும் 3வது 4வது ரக்காத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால் வரிசை அமைப்பு சீர்குலையாகத்தான் இருக்கிறது. ஒருவருக்கு மத்தியிலே இன்னொருக்கு மத்தியிலே கேப், இடைவெளி இருக்கத்தான் செய்கிறது. இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இது இன்னொரு வருங்கத்தக்க ஒரு செய்தி இருக்கிறது, வருத்தமான ஒரு செய்தி இருக்கிறது. தொழுகைக்கு வருவாங்க. வருகின்ற பொழுது ஒரு வேகமாக தொழில் நிற்பதற்காக வருவார். தொழுகை நின்றுட்டு இருக்கிறவர் தனக்கு வேண்டாதவர் என்றால் அவர் பக்கத்தை நிக்காம சுத்திக்கிட்டு அங்க போய் நிக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? சொந்தக்காரர்கள், மாமன்மார்கள், மச்சான்மார்கள், அண்ணன்கள், தம்பிகள், குடும்ப தகராறு, சொத்து தகராறு, ஜமாத்துல பிரச்சனை, மஹல்லா மக்களோட பிரச்சனை என்று சொல்லி இப்படி மனஸ்தாபத்தினால் தொழுகைக்கு வருகின்ற பொழுது ஓடி நிக்க வருவாரு. ஆஹா, நமக்கு வேண்டாம் நிக்கிறானே, பிடிக்காம நிக்கிறானே, எப்படி அவனோடு ஒட்டி வராசு நிக்கிறது, நிக்காம அப்படியே போவாங்க. இது எவ்வளவு பெரிய அபத்தங்க. எதுக்கு ஆளால வீட்டுல போய் தொழுதுக்க வேண்டியதானே? எதுக்கு பள்ளிவாசல் வர சொல்றாங்க? வெளியில் உங்களுக்கு மத்தியில் மனக்கசப்பு, பிரச்சனையும் மனஸ்தாபம் இருக்கும் என்றால் பள்ளிவாசல் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக, அவனை தொழுவதற்காக நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் அங்கே நீங்கள் தோளோடும் தோல் சேர்த்து, காலோடு கால் சேர்த்து நிற்கின்ற பொழுது அங்கே உங்களுடைய குரோதங்கள் எல்லாம் உடைபட்டு போகிறது, அங்கே உங்களுடைய பகைகள் எல்லாம் அழிந்து ஒழிந்து போகிறது, அங்கே உங்களுடைய மனக்கசப்புகள் எல்லாம் இல்லாமல் போய்விடுகிறது. அதுதானே இந்த தொழுகையில ஜமாத்தினுடைய நோக்கம். இதையே பாழ்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கிறார்களா இல்லையா? யோசித்து பாருங்கள். இன்னொன்று இருக்குது, பணக்காரர் என்று சில பேர் இருப்பார்கள்.
எல்லா பணக்காரன் குறிப்பிடவில்லை, ஒயிட் காலர் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு சில பணக்காரர் என்று இருப்பார்கள். அவர் அவ்வளவு செய்யல ஏழைகளோடு கோய மாட்டார்கள், அப்படியே ஒண்ணு சேர்ந்துட மாட்டாங்க. ஒயிட் காலர் அப்படி பெருசா இருப்பாங்க, நீட்டா இருப்பாங்க, அத்தனை சென்டா போட்டு அடிச்சுட்டு வாசனையா இருப்பாங்க. தொழுகையை பொறுத்த வரைக்கும் பணக்காரனுக்கு ஒரு சப்பு ஏழைக்கு ஒரு சப்பு இல்லை, எல்லாம் ஒன்னாதான் நிக்கணும். வெளியே தான் பணக்காரன் ஏழை, வெளியே கூட பணக்காரன் ஏழை இருக்க கூடாது. அப்படி நீ வெளியே பார்த்தாலும் உள்ள என்ன பண்ணணும், வருகின்ற பொழுது அந்த உணர்வை எல்லாம் தூக்கி போட்டுட்டு சகோதரனாகத்தான் நீ வரணும். ஆனா இங்க வந்து நின்னுக்கிட்டு ஒரு பணக்காரன் ஒரு ஒயிட் காலரு பெரியவன் அந்தஸ்தோட நிக்கின்ற பொழுது பள்ளிவாசல் என்ன பண்ணுவான், ஒரு தோட்டியானும் வருவார், ஒரு காவான்றவரும் வருவார், ஒரு வாட்ச்மேனும் வருவார். அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஏசி ரூம்லயே இருந்தா ட்ரெஸ் அழுக்காகாது. வாட்ச்மேனா ஒருத்தர் இருந்தாருன்னா, தோட்டியானா ஒருத்தர் இருந்தாருன்னா, குப்பை எடுக்கிறவரா ஒருத்தர் இருந்தாருன்னா, காவான்றவரா ஒருத்தர் இருந்தாருன்னா அழுக்கறையை தான் செய்வார். அவர் சுத்தப்படுத்திட்டு தான் பள்ளிவாசல் வரணும். என்னத்தான் சுத்தப்படுத்தினாலும் என்ன அந்த அளவுக்கு இவர் அளவுக்கு பளிச்சுன்னு இருந்துட மாட்டார். அப்ப அவர் வந்து நிக்கின்ற பொழுது என்ன செய்யறது, அப்படியே ஒதுங்கி நிற்பார், அப்படியே ஒதுங்கி நிற்பார். இது இந்த தொழுகையினுடைய நோக்கத்தை சுக்குநூறு ஆக்குதா இல்லையா? அப்ப இவையெல்லாம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய சபையிலே அவனுக்கு முன்பாக வந்து விட்டோம் என்ற அடிப்படையிலே, சகோதரத்துவ வாஞ்சின் அடிப்படையிலே தோளோடு தோள் சேர்த்து காலோடு கால் சேர்த்து நீங்கள் நிற்பீர்கள் என்றால், உங்களை அறிந்தோ அறியாமலோ இடைவெளி ஏற்படுகின்ற பொழுது அந்த இடைவெளியை யார் சுதாரித்துக் கொண்டு அடைப்பாரோ அவருக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வீட்டை கட்டித் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பித்திருக்கிறார்களே. அவர் சொர்க்கத்தின் வீட்டை பெறுவதற்கு நீங்க பேங்க்ல லோன் போட்டு அலைய வேண்டாம், பேங்க்ல லோன் கேட்டு லோன் அலைய வேண்டாம். பொண்டாட்டி வீட்டுல இருந்து போட்டு வந்த நகையெல்லாம் அடமானம் வைக்க வேண்டாம், விற்க வேண்டாம். வீட்டுல இருக்கிற அண்டா குண்டா சட்டி பாத்திரம் எல்லாம் அடமானம் வைக்க வேண்டாம். என்ன செய்யலாம், என்ன செய்வதற்கு மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது, தொழுகையை நீங்க நில்லுங்கள். அந்த வரிசையை நிற்கின்ற பொழுது உங்களை அறிந்தோ அறியாமலோ இடைவெளி ஏற்படும் என்றால் ஷைத்தானுக்கு வழியிடாமல் அவனுக்கு மூக்கறுப்பு கொடுக்கின்ற விதத்திலே நீங்கள் அந்த கேப்பை அந்த இடைவெளியை அடைத்து விடுவீர்கள் என்றால் உங்கள் செயல்பாடுகளை காணுகிற அந்த வல்ல அல்லாஹ் சொர்க்கத்திலே உங்களுக்கு வீட்டை கட்டி தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையிலே அன்பு சகோதர சகோதரிகளே, உலகத்தினுடைய வீடுகளுக்கோ சொத்துக்களுக்கோ பொண்ணுக்கோ நகைக்கோ ஆசைப்படுவது தவறல்ல. ஆனால் அந்த ஆசை அந்த சிந்தனை அல்லாஹ்வின் நினைப்பை விட்டு நம்மளை பாராதூரமாக ஆக்கிவிடக் கூடாது. நாம் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்துக்கு காட்டுகிற இந்த முயற்சியை விட 1000 மடங்கு சொர்க்கத்தின் மாளிகை அந்த நிரந்தரமான அந்த வீட்டை பெறுவதற்கு நாம் காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் ஒரு உண்மையான மூமினுடைய அடையாளம் என்பதை நாம் புரிந்து அந்த நிலையான நிரந்தரமான தங்கத்தினால் கட்டப்பட்டிருக்கிற அந்த உயர்ந்த சொர்க்கத்தின் மாளிகையை பெறுவதற்கு நான் சுட்டி காண்பித்திருக்கிற இந்த 2 தகவலோடு ஷரியத்தில் இன்னும் சில தகவல்கள் கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் ஆர்வப்பட்டு நாமே முன்வந்து அதை தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி நாளை மறுமை நாளிலே தங்கத்தினால் கட்டப்பட்டு இருக்கிற அந்த நிரந்தரமான நிலையான அந்த வீடுகளில் தங்கக்கூடிய வசிக்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கினையும் வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த ஜும்மாவின் முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.